சிதைந்து சேதாரமாக இருக்கிற கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு எந்தவித பாதிப்பும் வராது. இரண்டாவது, மாண்பு முதலமைச்சர் இந்த 3 ஆண்டுகள் மக்களுக்கு செய்த திட்டங்கள் மக்களிடம் பேசும். அதுதான் வருகின்ற தேர்தலில் பேசப்படுகின்ற பொருளாக இருக்க போகிறது. சொன்ன திட்டங்களை நிறைவேற்றியது, சொல்லாத திட்டங்களையும் தொடர்ந்து ஒரு நாளைக்கும் ஒரு திட்டங்களை அறிவிப்பு செய்வது, இதையெல்லாம் மக்களிடம் வரவேற்பு பெற்றிருக்கு. அந்த பயணம் வெற்றி பயணமாக மாறும். அந்நிய நாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா செல்கிறார். அவருடைய பயணம் வெற்றியடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் வாழ்த்துக்கள். நீர்நிலைகள் பாதிக்காமல், சுற்றுச்சூழல் பாதிக்காமல் தான் தொழிற்சாலை கொண்டு வர வேண்டும். அதற்காக தான் சுற்றுச்சூழல் மாற்று வாரியம், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குது, கிரீன் ட்ரிபியூனல் இருக்குது, அவங்கெல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி தவறு நடந்துச்சுன்னா அனுமதிக்க மாட்டோம். நாங்களும் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கோம். எங்கேயாவது அப்படி ஏதாவது மாற்றங்கள் வருகிறது, பாதிப்பு ஏற்படுகிறது, அரசுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லும். இல்லை, இப்போ ஹிந்தி தெரியும், இவங்கெல்லாம் தமிழ் பேச கற்றுட்டாங்க. குழந்தைகளுக்கு தமிழ் பேச வராது. ஒன்று தமிழ், இங்கே சமச்சீர் கல்வி, தமிழ் கட்டாய கல்வி, தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்குரிய இந்தி மொழியும் கற்றுத்தர வேண்டும். அதற்கு அரசு அதிகாரிகளோடு ஆலோசனை செய்து இவர்களுடைய குழந்தைகளை எப்படி பாதுகாப்பது, கல்வி சொல்லி தருவது, இந்த ஆலோசனையில் இறங்க இருக்கிறோம். சட்டமன்றத்திலும் பேசுவோம், அதிகாரியிடம் பேசுவோம். நாணயம் வெளியிட்டிருக்காங்க, மத்திய அரசா மாநில அரசா அப்படின்றது 2 பேருமே மாற்றி மாற்றி சொல்றாங்க. சிஎம் வந்து மத்திய அரசு ஏற்பாடுன்றாரு, எல்முருகன் வந்து மாநில அரசு ஏற்பாடுன்றாரு. இது 2 முரண்பாடு எப்படி பார்க்கணும்? நாணயத்தை வெளியிடும் உரிமை ஒன்றிய அரசுக்கு உண்டு. சென்னையில் விழாவை ஏற்பாடு செய்யும் உரிமையும் பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கு உண்டு. 2 பேரும் சேர்ந்தா செஞ்சிருக்காங்க. நாணயம் யார் வெளியிட முடியும்? தமிழ்நாடு அரசு வெளியிட முடியாது, ஒன்றிய அரசு தான். ஒன்றிய அரசு வெளியிட்டு தானே உண்மை. அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு யார் செய்யணும்? தமிழ்நாடு அரசு செய்யணும். முத்தமிழறிஞர் கலைஞருடைய 100ஆண்டு விழா நிறைவில் இது வெளியிட்டிருக்கிறது மகிழ்ச்சியான தருணம். இதை வரவேற்போம், மகிழ்ச்சியாக பார்ப்போம். இதில் அரசியல் செய்வதற்கும் அரசியல் பேசுவதற்கும் ஒன்றுமில்லை. அதுக்கு தானங்க போராட்டம் பண்ணியிருக்கோம். நேற்றுக்கு சத்தியமூர்த்தி பவன் முன்னாடி ஏறக்குறைய 25,000 பேருக்கு மேலே நேற்றுக்கு எதுக்கு போராட்டம் பண்ணோம்? வரலாற்றில் முதல் முறையாக ஆர்டர்ஸ் ரோடையே க்ளோஸ் பண்ணி அவ்வளோ பெரிய மக்கள் வந்தாங்க, அவ்வளோ பெரிய தலைவர்கள் வந்தாங்க. தமிழ்நாட்டில் இருந்து எல்லா காங்கிரஸ் கேடரும் வந்திருந்தாங்க. தோழர்களை வைத்து ஆர்ப்பாட்டம் செய்தது சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு, இண்டன்பர்க் அறிக்கையின் மீது செபியின் தலைவர் மீது நடவடிக்கை, இதெல்லாம் சொல்லி தான் ஆர்ப்பாட்டம். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய உரிமை, அதிகாரம் இருப்பது ஒன்றிய அரசிடம், மாநில அரசிடம் கிடையாது. தேங்க்யூ.